ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சிலர் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை எல்லாம் சற்று தூரமாக வைத்து பார்த்தாய் என்றால் அவர்களிடமெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. தங்கமே, வாழ்க்கையை நினைத்து அதிகமாகவே நீ என்ன யோசிக்கிறாய் என்றால், இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து இதுதான் வாழ்க்கை என்பது. ஆனால் இது வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் கட்டாயமாக வரும். எதையெல்லாம் நினைத்து நீ வருந்தினாலும் அது இப்பொழுது மாறுமா என்று கேட்டால் மாறு. அதற்கான காலமும் நேரமும் கைகூடி விட்டது. பொறுமையாக இருங்கள். நடக்க வேண்டிய அனைத்தும் சுபத்துவமாக நடக்கும். நடக்க வேண்டிய அனைத்தும் அற்புதமானதாக நடக்கும். நீ எதை கேட்டாலும் இப்பொழுது வேண்டுமானால் பொறுமையாக இரு, நான் தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நான் உன்னிடம் உபயோகப்படுத்தலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் உனக்காக எல்லாமும் தருவேன். நீ எல்லாவற்றையும் வைத்து சந்தோஷமாகவே இருப்பாய். யாருக்குத்தான் இங்கு கவலை இல்லை? இவ்வுலகத்தில் பிறந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நபர்களுக்கும் கவலைகளானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலேயும் அதிகமான மாற்றங்களை தேடுகிறீர்கள். அது கிடைக்காத பொழுது இது என்ன வாழ்க்கை என்பதும் உங்களுடைய மனதுக்குள் தோன்றத்தான் செய்கிறது. அதனால் இது தவறாகும், அது தவறாகும் என்பதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு மேல் மாற்றம் வரும் பார். அப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய் இந்த சாய் யார் என்பதை. இப்பொழுது எதுவுமே உங்களுக்கு புரியாது. காரணம், நீங்கள் இப்பொழுது கஷ்டத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள். கஷ்டப்படும் பொழுது ஒரு நபர் நல்லவன் என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்ப மாட்டீர்கள். அதுவே சந்தோஷம் வந்த பிறகு நான் உனக்காக இதை செய்ய காத்திருந்தேன், அதை செய்ய காத்திருந்தேன் என்று சொன்னால் நம்புவீர்கள். அப்பொழுது செய்யுங்கள் என்ற ஒரு பெயரை சொல்வீர்கள். தங்க பிள்ளைகளே, காலம் முழுக்க கஷ்டமான சூழ்நிலை வராது. நீங்கள் நினைப்பது மிக மிக தவறான ஒன்று. நமக்கு கஷ்டம் வருமோ என்பது கிடையாது. உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அந்த ஈசனானவன் கைவிடப் போவது அல்ல. ஈசனானவன் உங்களை காவல் காக்கிறார். ஈசனானவன் உங்களுக்கு தேவையான வரங்களை அள்ளி கொடுப்பார். எப்பொழுதுமே நீ என்னை எப்படி பார்க்கிறாய்? சொல் பார்க்கலாம். எப்படி பார்க்கிறாய்? ஒரு நல்ல பிள்ளையாகவும் நல்ல நல்ல அற்புதமான ஒரு தந்தையாகவும் இப்படிதான் என்னை பார்க்கிறாய். எப்போ பார்த்தாலும் சிடு சிடு என்றோ இல்லை மற்ற விஷயத்திலேயோ நீ என்னை எப்பொழுதும் ஒரு சின்ன கோபமாக கூட என்னை நீ பார்ப்பது அல்ல. காரணம், எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில் துவண்டிருக்கிறாய், எந்த நிலைமையில் கஷ்டப்படுகிறாய், எந்த நிலைமையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரிந்த ஒன்றுதான். நான் இது தெரியாது, அது தெரியாது என்று சொன்னேன் என்றால் உன்னை நான் ஏமாற்றுகிறேன் என்பதுதான் அர்த்தம். நீ எப்பொழுதும் ஒன்று நினைத்துக்கொள். தெய்வத்தை வணங்குகிறோம், ஆனால் தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டது என்று நினைக்க கூடாது. தெய்வம் உன்னை சோதிக்காது. உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சாதிக்கத்தான் வைக்கும். அதை யாரும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இன்று சில இடத்தில் துவண்டு போய் இருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் துவண்டு போய் இருக்கிறீர்களோ அதெல்லாம் கூடிய விரைவிலேயே அற்புதமும்
அதிசயமும் நடக்கும். எத்தனையோ காலங்களும் எத்தனையோ நேரங்களும் உங்களுக்காக நான் அமைத்து வைத்து கொண்டு இருக்கிறேன். இதற்கு நடுவே இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். ஒரு தெய்வம் உன்னை காப்பாற்றுகிறது. ஒரு தெய்வம் உன்னை இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறது என்றால் அதற்கு முற்றிலும் தெரியும் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்தடுத்தடுத்து நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் சுதாரிக்க வேண்டும் என்பதெல்லாம் அதுக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் தவறான திட்டங்களை நீங்களே போட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சகலமும் உங்களுக்காக அமையும். சகலமும் உங்களுக்கு தேவையானதாகவே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய சூழ்நிலை சோகத்தின் உச்சகட்டமாக இருந்தாலும் நாளைய காலம் உனக்கான அற்புதமான காலமாக இருந்தே தீரும். எப்பொழுதும் சோகத்திற்குள்ளேயே மூழ்கி கிடக்காத வாழ்க்கை ஒரு அற்புதத்திலேயும் மூழ்கும், அதிசயத்திலேயும் இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். நான் யாருக்கும் எந்த நிலையிலும் துரோகத்தை செய்யும் தெய்வம் அல்ல. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாரும் சகலத்தையும் பெற வேண்டும். எல்லாரும் தீர்க்க ஆயுசோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தந்தைதான் நான். ஆனால் இங்கு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் நான் எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் சோதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நினைக்கிறார்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான். புரிகிறதா? நீங்கள் நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். தெய்வம் உங்களுக்கான தேவைகள் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்யும் என்பதை நம்புங்கள். தெய்வம் உங்களுக்கான நல்லதை கட்டாயமாக செய்யும். நீ என்ன நினைத்து கொண்டு இவ்வுலகத்தில் வாழ்கிறாய்? நாம் எப்படியோ நல்ல நிலைமைக்கு வந்து விடுவோம். எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்புகள் கிடைத்துவிடும். எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் நம் தேடும் தேடல் அமைந்துவிடும், நமக்காக கிடைத்துவிடும் என்பது அதேதான். நீ என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்காக நான் இருப்பேன். நீ கவலை கொண்டு ஒவ்வொரு நாளும் நிம்மதியை இழந்து நீ எப்பொழுதும் கஷ்டப்பட வேண்டாம். நீ எல்லா நாளும் நலமோடும் வளமோடும் வாழ்வது உறுதி. எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.